ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் செய்தி வேலைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த வேலையில செய்தியின் தலைப்பு நிந்தனைகள் நித்திய கீர்த்தி உள்ளவைகளாய் மாறும் என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒருவர் நிந்தனையோட பாதையில் போய்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான நற்செய்தி, நீங்கள் சந்திக்கிற நிந்தனைகள் நித்திய கீர்த்தியாய் மாறும். அந்த நிந்தனைகளை மாற்றும்படியாக அவர் இந்த வேலையில ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நிந்தனையோட போனாய், அதனால் அவர் சந்தித்த நிந்தனைகள் அவரை உருவாக்கினது, அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது, அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அதே போல நீங்கள் சந்திக்கிற நிந்தனைகளை நீங்க ஜெயம் எடுக்க போவீர்கள். அவர் நிந்தனையோட போனதுனால நீங்கள் போற பாதைகளை அவள் அறிந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்தினரால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரிடத்துல உங்க பிரச்சனைகளை கொண்டு கொள்ளும் பொழுது அவர் இந்த நிந்தனைகளை விடுதலையாக்கி உங்களை ஒரு மகிமை உள்ள சாட்சியாக, ஒரு நித்திய கீர்த்தி உள்ள அற்புதங்களை செய்யும்படியாக அவர் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். நெகேமியாவோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கூட நிந்தை நூலாய் போனார்கள். என்ன நிந்தை அப்படின்னா, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, பட்டணத்தினுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. அதை நெகேமியா அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். அறிந்து கொண்ட நெகேமியா என்ன செஞ்சார்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரு, பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணாரு, வாக்குத்தத்தத்தை சொன்னார். தேவனே, இந்த இடத்துக்கு எங்க ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நெகேமியா ஜெபிச்சதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஜெபத்தை அங்கீகரித்தார். அந்த எருசலேமின் அலங்கம் 52 நாட்கள்ல ஆச்சரியமாய் கட்டி எழுப்பப்படும்படி கிருபை கொடுத்ததை பார்க்கிறோம். ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியா ஜெபித்த போது ராஜாவுடைய கண்களை நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. இந்த பட்டணத்தை போய் பார்வையிட்டு அவர் காரியத்தை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ராஜாவிடத்துல வேண்டிய காரியங்கள் எல்லாம் கேட்கிறாரு. மரங்கள் வேணும், எனக்கு வழி அனுப்புற தேசாதிபதிகள் வழி அனுப்பணும், அதுக்காண்டி கடிதங்களை கொடுங்கன்னா சொல்லி ராஜாவிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாவிடத்துல போகும் முன்னாடி, உலகப்புறாரமான ராஜா இடத்துல போகும் முன்பாக நெகேமியா செஞ்ச காரியம், பரலோக ராஜாவிடத்துல போனார். பரலோக தகப்படத்துல போய் காரியங்களை சொன்னதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ராஜாக்களை சந்திக்கும் முன்பாக, அதிகாரிகளை சந்திக்கும் முன்பாக பரலோக ராஜாவை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். உங்கள் காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுவார். நீங்கள் சந்திக்கிற நிந்தனைகள் மாறும். கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில 52 நாள்ல எருசலேமின் நகரம் கட்டப்பட முடியுமா? முடியாத காரியம். ஆனா அது நித்திய கீர்த்தியா தேவன் மாறப்பண்ணினார். அந்த நிந்தனைகளை மாறப்பண்ண தேவன் உங்க வாழ்க்கையில கூட கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நெகேமியா செஞ்ச காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நெகேமியா அந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டு அவர் ஜனங்களை வாங்க, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஜனக்கூட்டத்தை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நெகேமியா கூட கைகோர்த்து வந்தார்கள். வேலை செய்ய ஜனங்கள் ஆர்வம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒரு பக்கம் எதிர்ப்பு, சன்பல்லா, தொபியா, அம்மோனியர், அரபியர்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் நலங்கம் கட்டக்கூடாது சொல்லி ராஜாவிடத்துல போய் அவங்க பெட்டிஷன் கொடுத்ததை பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு எதிர்ப்பின் மத்தியில நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செஞ்சது என்னது? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஜாமம் காக்கிறவர்களை வைத்தார்கள். ஒரு கையில ஆயுதத்தை பிடித்து கொண்டு ஒரு கையில வேலை செஞ்சாங்க. வேலையை விடவே இல்லை. எதிர்ப்பின் மத்தியிலும் அவங்க வேலையை விடல, எதிர்ப்பின் மத்தியிலும் அவங்க ஜெபத்தை விடல, எதிர்ப்பின் மத்தியிலும் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை விடல. அவங்க குடும்பத்துக்காண்டி யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி நெகேமியா சொன்ன போது அவங்க குடும்பத்துக்காண்டி யுத்தம் பண்ணுவதற்கு வந்தாங்க. இந்த அலங்கம் எப்படியாவது கட்டப்பட வேண்டும், நிந்தனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அவங்க செயல்பட்டதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நாம் செய்கிற வேலைகளை விட்டு விடாதபடி, செய்கிற காரியங்களை விட்டு விடாதபடி ஜெபத்தோட கூட நாம் செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த நிந்தனைகளிலிருந்து விடுதலையாக்கி அவர் நித்திய சாட்சியாய் நம்மை மாற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு என்ன நிந்தனைகள் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அல்லது எனக்கு குடும்பத்தினரால் நிந்திக்க போறேன், ஒண்ணுக்குமே லாய்க்கல, உன்னால எதுக்குதான் உன்னை பெத்தனோடு உங்க தாய் தாப்பன் கூட உங்களை திட்டிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவு கூட பிறந்தவங்க கூட நீலாம் எங்களோட எதுக்கு இருக்கிறேன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். கணவனால நீங்க ஒருவேளை நிந்திக்கப்பட்டிருக்கலாம், மனைவியால நிந்திக்கப்பட்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்துல கூட நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க சரீரத்துல இருக்கிற வியாதிகள் நிமித்தமா கூட நீங்க ஒரு நிந்தனையோட போய்கொண்டிருந்தாலும் நிந்தனைகளை மாற்றும்படி, உங்களை அற்புதமான சாட்சியாய் மாற்றும்படி, உங்களுக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். அடுத்து நெகேமியாவும் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? தங்களை சரிப்படுத்தி கொண்டாங்க. சரியில்லாத காரியங்களை சரிப்படுத்தி கொண்டாங்க. சகோதரர்கிட்ட வட்டி வாங்கினாங்க, அதெல்லாம் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க
என்னென்ன கர்த்தருக்கும் அவருக்குள்ள பிரச்சனைகளை சரி பண்ணாங்க, மனிதர்களுக்கு பிரச்சனையை சரி பண்ணாங்க. கர்த்தராய் தேவன் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். எருசலேமின் அளவு 52 நாட்களை கட்டியிருக்கும்படி கிருபை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். நெகேமியா எப்படி ஒரு சிறந்த தலைவராய் தேர்ந்தெடுத்தது போல, செயல்பட்டது போல நீங்களும் சிறந்த தலைவராய் செயல்பட போகிறீர்கள். அவர் உங்களை பெரிய லெவலில் உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், அவருடைய ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் தம்மையே பலியாய் கொடுத்த தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை இந்த வேளையில அருள் செய்து கொண்டிருக்கிறார். முந்தைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களை சந்தோஷத்துல நிரப்பி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்றீர்களோ, அந்த இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்படும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் வெட்கிற அனுபவித்த எல்லா தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதே அவருடைய ஆசை. ஆமென். நிந்தனைகள் நித்திய கீர்த்திகளாய் மாறும். கர்த்தர் தாமே கேட்ட வசனத்தினுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து மைபிளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெபத்தால் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். காட் பிளஸ் யூ.